அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பாலிட்டி அப்படிங்கிற செஷன்லேருந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ அரசியலமைப்பினுடைய சிலபஸில் ஃபஸ்ட்டு தலைப்பு என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு 10ஆம் வகுப்பில் ஒரு பாடமும் 6ஆம் வகுப்பில் ஒரு பாடமும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாடத்தையும் கம்பைனாக இந்த கிளாஸில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபுல் ஷார்ட்கட்டோடு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் தெரிஞ்சதுதான், சரிங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் தான் தெரிய மாட்டேங்குது, ஷார்ட்கட்ஸ் தெரிய மாட்டேங்குதுனாலும் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது சொல் வந்து எந்த நாட்டில் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. ஸோ இது எப்படி இந்த இருக்கு பாருங்க, இந்த ஆனா அமெரிக்கா அப்படின்னு எழுதிடலாமா? ஸோ அப்போ அமெரிக்காவில் தான் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி உருவாக்குறாங்க? ஸோ நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து 2ஆம் உலகப் போர் நடைபெறுது. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே வந்து என்னென்னா பிரிட்டனில் கிளாமண்ட் அட்லி தலைமையில் வந்து என்னென்னா ஒரு ஆட்சி வந்து என்னென்னா நீங்கி லெனின் அவர்களுடைய தலைமையில் வந்து ஆட்சி வரும். ஸோ அப்படி வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வருது. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்குனா தான் அவங்க வந்து அந்த நாட்டை வந்து ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு வந்து இருக்குது. அந்த குழு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கேபினெட் மிஷன், அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே வராங்க, இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட முக்கியமான சுதந்திரத்துக்கு போகிறாங்க, முக்கியமான வீரர்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னன்னா ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாடாளுமன்றம் இருக்கும். ஆல்ரெடி பிரிட்டிஷ் கட்டில் ஒரு பார்லிமெண்ட் இருந்துச்சு. அந்த பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும், அப்போ அதுக்கு அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்கணும், அதுக்கு எப்படிலாம் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது எத்தனை மெம்பரை கொண்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 389 பேரை கொண்டது, ரைட்டா? இது எப்படி நம்ம ஈஸியாக போடலாம் அப்படின்னா 3 எழுதிக்கோங்க. இந்த 3 8 மாற்ற முடியுமா? 3 இப்படி இருக்குது, பக்கத்தில் ஒரு 3 போட்டிங்கன்னா 8000. ஸோ 8, இந்த 3 ஸ்கொயரு 9. ஸோ 389 உறுப்பினர்கள் கொண்டதான் வந்து என்னென்னா நம்ம அரசியல் நிர்ணய சபை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப் இருக்குது, எங்கெங்கேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ மாகாணங்கள் முதன்மை, அதாவது வெள்ளக்கார ஆட்சி ஏற்றுக்கிட்டது எல்லாமே மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆஃப் ப்ராவின்சஸ் அப்படின்பாங்க. சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னது, நாங்களே எங்களை ரூல் பண்ணி ஆண்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு சுதேச அரசுகள் இருப்பாங்க. அதுபோக முதன்மை ஆணையர்கள் இருப்பாங்க இல்லையா? ஃபாரின் பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸ் மூலமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட பகுதிகள் இருந்துச்சு. இந்த மாதிரி 4 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் 292 பேர் வந்து என்ன அப்படின்னா இந்த மாகாணங்கள்லேருந்து வந்திருப்பாங்க, சரியா? மாகாணங்கள். மாகாணங்கள்னா உங்களுக்கு 2, இங்கே 2, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 292 மாகாணங்கள் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இந்த 92க்கு அடுத்த நம்பர் என்ன? 93. அப்போ 93 வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதேச அரசுகள்லேருந்து 93 பேர் வந்து என்ன அப்படின்னா வந்திருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் வந்து என்னென்னா பலுசிஸ்தான்லேருந்து வந்திருப்பார். நமக்கு தெரியும் பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பாகிஸ்தான் பிரிவினை அடைவதற்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வராது. அது போக சொன்னோம்னா ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னு முதன்மை மாகாண ஆணையர்கள், அவங்க தலைமையில் மொத்தம் 3 மாகாணமாக பிரிச்சிருந்தாங்க. அதில் 3 பேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள். இந்த மாதிரி இது கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 389 பேர் கொண்ட அரசியல் நிர்ணய சபை வந்து என்ன செய்கிறாங்க, கூட்டங்கள் கூடி நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெறுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1946, டிசம்பர் 9, 9ஆம் தேதி வந்து என்னென்னா முதல் கூட்டம் நடைபெறுது. இந்த முதல் கூட்டத்தில் வந்து என்னென்னா தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பல சர்ச்சைகள் நடக்குது, அதான் சச்சிதானந்த சின்ஹா தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சர்ச்சைகள், அதனால் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர்
தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யாருடைய ரெக்கமெண்டேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருபாலனி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ இது வந்து 12th 11th புக்கில் இருக்கும். அதனால் நான் இப்போ 11th எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் உங்கள் கிளாஸ் நடத்துகிறேன், சரியா? ஸோ அப்போ கிருபாலனி அவர்களோட ரெக்கமெண்டேஷனில் நம்ம சச்சிதானந்த சின்ஹா வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. இவர் என்ன செய்தாருன்னா கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே 2வது நாளில் என்ன செஞ்சிருந்தாரு, மரணிச்சிருந்தாரு. ஸோ டிசம்பர் 11 அவர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இறந்துருந்தாரு. உடனே என்ன செய்தாங்க, தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எழுது. உடனடியாக தான் ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரை என்ன செய்கிறாங்க, தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ரைட்டா? சரி, இப்போ முதல்ல ஒரு தலைவர் மட்டும்தான் இருந்தார். அவர் இறந்தவொன்னு மறுபடியும் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டியது, நிறைய செலவானது. அப்போ அந்த மாதிரி நிலையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக துணைத் தலைவர் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ இப்போம்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்பி அப்படின்னு சொல்லலாமா? இப்போ எல்லாமே பார்லிமெண்ட் அப்படின்னாலே நம்ம எம்பி அப்படிங்கிறோம். அப்போ எம்கே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க துணைத் தலைவருக்கு. ஸோ எம்னா முகர்ஜி, ஸோ முகர்ஜி, கேனா கிருஷ்ணமாச்சாரி. ரைட்டா? ஸோ இவர் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. PN ராவ் அப்படிம்பாங்க, ஸோ பனகர் ராவ் அப்படிம்பாங்க. அவர் தான் என்னது முதன்மை சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி தேர்ந்தெடுத்து அரசியல் நிர்ணய சபை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மொத்தம் எத்தனை அமர்வுகள் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 11. ஒவ்வொரு நாளும் அமர்வு நடந்தது. அதான் பாருங்க, ஒன்று அதான் ஒவ்வொரு நாளும் அமர்வு நடந்தது. வாரத்தில் 6 நாளுமே என்ன செய்வாங்க, அங்கே கூட்டிங் தருவாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லீவ், சண்டே மட்டும் லீவ். தான் 166 அமர்வுகள்லாம் நடந்துச்சு. ஸோ மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னா 24/7. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ 24/7 3 ஷிஃப்டாக வந்து என்ன ஆட்கள் அமர்ந்தாங்க. அதான் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்னென்னா சொல்லியிருந்தாங்க. அதில் சில இதை வந்து நினைஞ்சாங்க கவர்மெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரே ஒரு அந்த அரசியல் நிர்ணய சபையால் மட்டுமே இது வந்து முழுமையடைஞ்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏகப்பட்ட குழுக்கள் மூலமாக தான் இந்த அரசியல் நிர்ணய சபை மூலமாக அந்த நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான குழு வந்து என்னென்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு குழுனுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து என்னது இந்த வரைவு குழுனுடைய தலைவராக இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க எப்பொழுது நமக்கு அரசியலமைப்பு வந்து கையில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1949 வந்து என்ன நவம்பர் 26 வந்து நமக்கு அரசியலமைப்பு அப்படிங்கிறத கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் கொடுத்தோடனே என்னது ஒப்புதல் அளிக்கப்படுது. இந்த ஒப்புதலுக்கு இந்த 389 பேர் சைன் போட்டாங்களான்னா கிடையாது, ரைட்டா? ஸோ அது ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் சைன் போட்டிருப்பாங்க. அப்போ அப்ரூவல் பண்ணுறாங்க, அப்ரூவல் பண்ணி நடைமுறைக்கு வருது. ஸோ இது நடைமுறைக்கு வரும் பொழுது நம்மக்கிட்ட எத்தனை பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, ரைட்டா? ஸோ மொத்தம் 389 பேரா, அது கூட ஒரு 6 மட்டும் முடியும், 395. ஸோ 395 ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னா ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்னா இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறதுல ஸோ ஜென்ரல் 10th புக் லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அந்த 10 பாயிண்டே வரிசையாக பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல பாருங்கள், ஸோ முதல் பாயிண்ட் வந்து என்னென்னா லென்த்தி, ரைட்டா? நீளமான அரசியலமைப்பு நம்ம தான். ஸோ கையால் எழுதின நீளமான அரசியலமைப்பு வந்து எது அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த கையால் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ ரைட்டடா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ ரைஜடா அப்படின்னு ரைட்டடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாரு, இத்தாலிய பாணியில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த அரசியலமைப்பு வந்து என்ன எழுதுறாரு. ஸோ இவர் எழுதுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 111 டேஸ் வந்து எடுத்தார். ஹிந்தி அண்டு இங்கிலீஷ், ரைட்டா? இந்த 2 இதுலேருந்தே அவர் என்ன எழுதியிருப்பார், இந்த அரசியலமைப்பு வந்து என்னென்னா எழுதியிருப்பார். ஸோ இப்போ நீளமான அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பு. அது போக பல்வேறு நாடுகள்லேருந்து என்னது எடுக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் 60+ நாடுகள்லேருந்து என்னென்னா எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோங்க. அது மாதிரி நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மைன்னா என்னது, அரசியலமைப்பை ஈஸியாக திருத்த முடியாது,
ஈஸியாக திருத்தாமல் இருக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்ட அரசியலமைப்பாக வந்து இருக்குது. அதுபோக ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து கொடுக்குது. மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறத நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து கொடுக்குது. ஸோ இந்தியாவுக்குன்னு எந்த மதமுமே கிடையாது. இப்போ பாகிஸ்தான், வாட்டிக்கன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் மதம் சார் அரசியல் கொண்டது, ரைட்டா? ஆனால் நம்மகிட்ட அந்த மதம் சார் அரசியல் அப்படிங்கிறது கிடையாது. அதுபோக பிற்படுத்தப்பட்டோருக்கான சிறப்பு வாரியங்கள், ஸோ எஸ்டி இந்த பழங்குடியினர் இருக்காங்களா, அவங்களுக்கான சிறப்பான சட்டங்கள் வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. அதுபோக பார்லிமெண்ட் சிஸ்டம், ஸோ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பார்லிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்திய அரசியலமைப்பு. அதுபோக என்ன அப்படின்னா, ஸோ நீளமானது இந்த மாதிரி இருக்கா, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோக அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், ஸோ 18 வயசுக்கு மேலே எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பாக இருக்குது. ஸோ 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ கூட்டாட்சி அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே தங்களுடைய வருவாயை பகிர்ந்தளிக்கிறாங்க. அவங்க பேஸ்ட் ஆன் தி growth, நல்ல வளர்ந்த நாடுகளுக்கு, வளர்ந்த மாநிலங்களுக்கு கம்மியாகவும் வளராத மாநிலங்களுக்கு அதிகமாகவும் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதான் வந்து என்ன கூட்டாட்சி. அந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு பிரச்சனையா உடனே ஆர்மி வந்து இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கூட்டாட்சி தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸோ 10வது வந்து என்ன அப்படின்னா, ஸோ நீதித்துறை நமக்கு தெரியும். ஸோ சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது, சரியா? ஸோ தெர் ஆர் 4 pillars in the nation அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்லிமெண்ட், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று ஜுடிஷியல், இன்னொன்று மீடியா, சரியா? அந்த 4 இதுவே கொண்டிருக்க தான் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ இதோட வந்து என்ன அப்படின்னா, ஸோ 10 ஃபீச்சர்ஸ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிமுகம், பிரையாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரையாம்பிள்னா என்ன? ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்குக்கு எப்படி நீங்கள் இண்டெக்ஸ் பேப்பரை பார்த்துருப்பீங்க. இண்டெக்ஸுக்கு அடுத்து இதை யார் எழுதுனா, என்ன யாரு, அவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற சங்கதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அரசியலமைப்புக்கும் வந்து என்ன அப்படின்னா பிரையாம்பிள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பிரையாம்பிள் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த வாரம். ஸோ அடுத்து பாருங்க, அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் அமைப்பினுடைய அறிமுகம். இந்த அறிமுகம் அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து எதன் மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1946 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி, ரைட்டா? 1946 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வந்து என்னன்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம் வந்து வைப்பார். அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு முகவுரை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ 1947, ஏன்னா 46ல் தான் நமக்கு என்னது, ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்க எல்லாமே 1939 உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சரியா? லாகூர் ஆட்சிங்கிறதுல கொடி ஊனி பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. அப்பொழுது மூத்த தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அவங்களுடைய அரசியலமைப்பை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவாருன்னா, நமக்கான அரசியலமைப்பை நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்கியிருப்பாரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருடைய குறிக்கோள் தீர்மானங்கள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பண்ணணும், நம்ம அரசியலமைப்பு உருவாக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில் 1946 டிசம்பர் 9ல் ஃபர்ஸ்ட் கூட்டம் நடைபெற்றுதான். 46 டிசம்பர் வந்து அடுத்து 47 ஜனவரி 22 வந்து என்னன்னா நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த அறிமுகம் அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த அறிமுகத்தில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் நடக்குது, அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை இறையாண்மை மிக்க, சரியா, ஸோ சமயச்சார்பற்ற சமதர்ம ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லும், ரைட்டா? ஸோ இதான் வந்து என்னன்னா இந்த அரசியலமைப்பினுடைய ஒரு அறிமுகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்டு, ரைட்டா? ஸோ இந்த வேர்டில் வந்து என்ன அப்படின்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட்.
ஸோ இந்த இதை வந்து என்னன்னா ஒரு சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா இந்த நேரத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி தான் இதில் வந்து எழுதியிருந்தாங்க, இந்த ஒருமைப்பாடு, சமதர்மம், சமயச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை வந்து என்னன்னா உள்ள சேர்த்துருப்பாங்க, ஒரு 3 வார்த்தையை. அது போக வேற என்ன இந்த அறிமுகத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வேற ஒன்றும் இதில் முக்கியம் இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாமலுக்கு அடுத்து சிட்டிசன்ஷிப். ஸோ குடியுரிமை. இந்த குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கு. பகுதி 2ல் இந்த குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. ரைட்டா? குடியுரிமை பற்றி 5லிருந்து 11 விதிகள் இருக்கு. அதை பற்றி தனியாக ஒரு பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்னா அது தனி டாப்பிக்காக வரும். இப்போ இந்திய அரசியலமைப்பில் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தது. ஸோ 5லிருந்து 11 வரைக்கும் குடியுரிமை எப்படி பெறலாம், எப்படி இறக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை ஒமிட் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா 1955ல் குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. குடியுரிமை சட்டம்னா என்னது? ஸோ நான் பாதியாக கூட குடிப்பேன், ஃபுல்லாக கூட குடிப்பேன். அப்போ 5னா பாதி தானே, 10ல் 5 பாதி, அப்போ 50-50 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 1955ல் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகளும், குடியுரிமை இழப்பதற்கு 3 வழிகளும் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த குடியுரிமை அப்படிங்கிற வேர்டு எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல். ரைட்டா? ஸோ லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்தது என்ன அப்படின்னா இந்த குடியுரிமைனா என்னது? சிட்டிசன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அதுலேயும் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. சிவிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா லத்தீன் மொழி சொல். ரைட்டா? லத்தீன் மொழி சொல்ல இருந்து இப்போ குடியுரிமையில தான் தீ பிடிச்சி அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால குடியுரிமைனா லத்தீன் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா நகர அரசில் வாழ்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நகர அரசில் வாழ்பவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். சரியா? ஸோ இப்போ சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிக்கு நகர அரசில் வாழ்பவர் அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ இது எத்தனை முறை இந்த 1955ல் ஆக்ட் கொண்டு வராங்க? இந்த ஆக்ட் வந்து 5 முறை 5 வழிகள் வந்து இந்த குடியுரிமை பெறுவதற்கும் 3 வழிகள் வந்து என்னன்னா குடியுரிமை இழப்பதற்கும் வந்து என்னன்னா நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இது வந்து மொத்தம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 8 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த 5 3 போட்டுங்கண்ணே 8 வந்துருச்சா? அவ்வளோதான். லாஸ்ட்டாக எப்போ திருத்தினாங்க? 2003. இந்த இருக்க அந்த 3 அப்படியே எங்கே கொண்டாந்துங்க? 2003ல் லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இந்த லாஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன செஞ்சாங்க? காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதை ஒழிச்சாங்க. ஸோ சி அப்படிங்கிற இங்கிலீஷ் லெட்டருக்கு 3 அப்படிங்கிறது தான். ஸோ ஏபிசி 3வது இடத்துல இருக்கா? அப்போ 2003னா காமன்வெல்த் குடியுரிமையை நீக்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் டீட்டெயில் தான். அடுத்து பாருங்கள். ஸோ குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பை பிறப்பு. ரைட்டா? ஒருத்தன் வந்து இந்தியனாக பிறந்தானாலே அவனுக்கு என்ன செய்வாங்க? பிறப்பின் மூலமான குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப்பில் ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. அதை வந்து நான் போக போக சொல்கிறேன். சரியா? சிட்டிசன்ஷிப் பார்க்கும்பொழுது தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறப்பு மூலமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வம்சாவளி அப்படிங்கிறது மூலமாக இந்த குடியுரிமை அப்படிங்கிறது பெறலாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்வதன் மூலமாக நம்ம குடியுரிமை வந்து பெறலாம். அதுக்கப்புறம் இயல்புரிமை நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது மூலமாக குடியுரிமை பெறலாம். அதுக்கப்புறம் ஒன்றிய அதாவது பிரதேச இணைப்பு மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? குடியுரிமை பெறலாம். பாண்டிச்சேரி இணைச்சோன்னா அங்கே உள்ள எல்லாருமே என்னது? பிரெஞ்சு குடியிருப்பாக இருந்தவங்க எல்லாருமே இந்தியர்களாக மாறிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி 3 இருக்குது. ஸோ இழப்பதற்கு 3 வழி அப்படின்னா அது என்னன்னா அப்படின்னா தானாக போயிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுக்கறது. ரைட்டா? இழத்தல். அதுக்கப்புறம் என்னது? இயல்புரிமை மூலமாக ஒருத்தன் குடியுரிமை வாங்கியிருக்கான், அவன் இல்லீகலாக வாங்கியிருக்கான், 2 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் அவனுடைய இதை நம்ம அரசாங்கமே என்ன செய்கிறோம்? இழக்க செஞ்சிடும். ரைட்டா? இழக்க செய்தல். அடுத்தது முடிவுக்கு வருதுன்னா என்ன அப்படின்னா, நான் இந்திய குடிமகனாக இருக்கேன், நான் வந்து வேறு நாட்டில் ஒரு குடியுரிமை வாங்கிட்டோம்னா என்னோட குடியுரிமை, இந்திய குடியுரிமை வந்து தன்னாலே ரத்தாயிரும். அப்படிங்கிறது தான் இந்த ரத்து செய்தல் அப்படிங்கிறது. ஸோ குடியுரிமை பற்றி மேக்ஸிமம் இவ்வளோ தான். அடுத்து நம்ம பார்க்க இருக்க டாபிக் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அதே அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ரைட்டா? அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமைகள்
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக இது வந்து ஒரு உரிமையோடு வரலாம். ஸோ மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் வந்து ஆரம்ப காலங்களில் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? அதில் சொத்துரிமை அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. அதை வந்து என்ன செஞ்சாங்க, 1978 44th அமெண்ட்மெண்ட் படி அதை தூக்கி என்ன செஞ்சாங்க, 300A அப்படிங்கிற செக்ஷனில் 12வது பகுதியில் ஒரு சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. ரைட்டா? அது வந்து லீகல் ரைட்ஸ் தானே தவிர ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஸோ சொத்து பிரச்சனைக்கு தான் இப்போ வெட்டிக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ வெட்டுனா 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளையும் போட்டுங்க, 8 வந்துருச்சா, ஸோ உங்கள் ஒரு 8 வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் 12 முடிச்சுட்டாங்கனால என்ன நமக்கு வெட்டு குத்து தான் சொத்துக்கு நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 12 அட்டனை தூக்கி வச்சுட்டாங்க, 1 2 கூட்டுங்க 3 வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஆரம்பத்தில் 7 கொடுத்தாங்க, இப்போ 6 இருக்குது. அந்த 6ல் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சமத்துவ உரிமை. ஸோ இந்த அடிப்படை உரிமையை என்ன சொல்லுவாங்கன்னா மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த அடிப்படை உரிமையை மகாசாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மகாசாசனம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சமத்துவ உரிமை. ஸோ சமத்துவ உரிமையில் முதல்ல இந்த அடிப்படை உரிமைகள் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ரைட்டா? இதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படின்னா 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4 வந்து என்னென்னா சொத்துரிமை, அது தூக்கிட்டாங்கல்ல ஒரு உரிமையை. அப்போ 12லேருந்து 35 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சமத்துவ உரிமை. இந்த சமத்துவ உரிமையில் ஃபஸ்ட் ரைட்ஸ் என்ன அப்படின்னா 14லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே போட்டேன் 12லேருந்து 15 35 வரைக்கும் உண்டு. 12 வந்து என்னென்னா அரசு அப்படின்னா என்ன, ஒரு கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுக்கும். 13 என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசியலமைப்புக்கு எதிராக, அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அது செல்லாததாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 13 சொல்லிடும். ஸோ உச்சநீதிமன்றம் சொல்லுவோம் இல்லையா, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கு தொடருவாங்க, இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன செய்வாங்க, உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணி விட்றாங்க. அந்த இது எதில் இருக்குன்னா ப்ரொவிஷன் 13ல் இருக்குது. ஸோ சமத்துவ உரிமையை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 14 என்னது, சட்டத்துக்கு முன்னாடி சமம். ரைட்டா? 4 பேரும் ஒரே சட்டையாக போட்டு வரணும், அதான் வந்து என்னது 14. சட்டத்திற்கு முன்னாடி எல்லாரும் சமம். 15 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த இனம் பாலினம் மதம் இது சார்ந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறது இப்போ வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது 15. ரைட்டா? ஸோ 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதான் 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. 16 வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அலுவலகங்களில் வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த பாலினம் இதன் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அதிலே ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கும். என்னென்னா, ஸோ பின்தங்கியவர்கள் என்ன சிறப்பான பகுதிகள் அப்படிங்கன்னா அவங்களுக்கு இதில் சில அவாய்ட் பண்ணி சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 16. ரைட்டா? அரசு அலுவலகங்கள் அப்படின்னா 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 17 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ தீண்டாமை ஒழிப்பு. ரைட்டா? தீண்டாமைனா அன்டச்சபிலிட்டி, எல்லாம் என்ன தொடாத, அப்போ 7 தொடாத, அப்போ 7 அப்படின்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 18 வந்து என்ன அப்படின்னா பட்டங்கள். ஸோ 8 பட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட்டங்கள்லாம் என்னது, ஸோ கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி, இவர் தான் ஜமீன், இவர் தான் மன்னர் அப்படின்ட்டு. ஸோ இப்போம்லாம் என்னது டிகிரி அண்ட் ஆர்மி, இந்த 2 பட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அது எந்த பட்டமும் வராது. இதுதான் சமத்துவ உரிமை. அடுத்து பார்க்க போகிறது சுதந்திர உரிமை. ரைட்டா? ஸோ சுதந்திர உரிமையில் 19 வந்து என்ன அப்படின்னா ஒரு 6, இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்கப்பா. 19வது வந்து என்னன்னா சுதந்திர உரிமை. அந்த சுதந்திர உரிமையில் எத்தனை உரிமைகள் இருக்குது அப்படிங்கப்பா 6 இருக்குது. ஸோ இது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கோங்கன்னா, இந்த 9 அப்படியே திருப்பி போடுங்க, 6 வந்துடும். சரியா? ஸோ எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் கருத்தை பேசலாம், எங்கேனாலும் அமைதியாக கூடி விவாதிக்கலாம், சங்கம் அமைக்கலாம், தொழில் தொடங்கலாம், எங்கேனாலும் நீங்கள் இடம் வாங்கி தங்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த 19வது இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து 20 வந்து என்ன அப்படின்னா, ஒரு குற்றத்திற்கு ஒரு தடவை தான் தண்டிக்கப்பட முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒரு குற்றத்திற்கு இப்போ நீங்கள் 2 கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு 2 பேர்த்த கொலை பண்ணிருக்கீங்க அட்ட டயத்தில் அப்படின்னா 2 பேருக்குமே தனித்தனியாக ஜுடிஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஆனால் அது கூட இன்னொருத்தர் காயப்படுத்தினா அதுக்கு தனியாக கொடுக்க முடியாது அப்படின்னா. ஸோ 20 சொல்லுது. ஸோ 21 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனி மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ நான் இருக்கேன்னா நான் வாழ்கிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், என்னுடைய கருத்து, என்னுடைய சுதந்திரம், இதுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் வந்து உறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த 21. இந்த 20 21 வந்து என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ரைட்ஸு. ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம். 22 வந்து என்ன அப்படின்னா தடுப்பு காவல். ரைட்டா? ஸோ தடுப்பு காவல்னா என்ன அப்படின்னா இது பாருங்க 22 இங்கே ஒன்று இங்கே ஒன்று
இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்போ எங்கேயுமே போக முடியாது, நடுவில் ஒருத்தர் தான் தடுத்துரும். அதான் தடுப்பு காவல் அப்படின்னு வச்சோம்னா 22 பொறுத்த வரைக்கும் தடுப்பு காவலர் தடை செய்வதற்கு எதிரான பாதுகாப்பு. ஸோ 20 வந்து என்னது, ஒருத்தரை கைது செய்வதற்கு எதிரான பாதுகாப்பும் 20 வந்து கொடுக்கும். ஸோ இது சுதந்திர உரிமை. அடுத்து பார்க்க போகிறது சமய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பொறுத்த வரைக்கும் 23 வந்து என்ன அப்படின்னா, ஸோ 3 ஷிப்லேயும் போட்டு மனிதத்தன்மையற்ற வேலை வாங்குறாங்கப்பா ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்லாம் அப்படின்னு ஞாபகம். ஸோ அப்போ 23 மனிதத்தன்மையற்ற வியாபாரம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் 23. அடுத்து 24 வந்து என்னன்னா குழந்தை தொழிலாளர். ஒரு குழந்தையாக 24 மணி நேரம் அவன் வேலையிலேயே போட்டு கொள்ளுதாங்கப்பா. அப்போ 24 அப்படிங்கிறது என்னன்னா குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறத 24 கொண்டு வந்தாங்க. ஸோ 14 வயசு கீழே உள்ளவங்க தான் என்னது குழந்தைகள். அப்போ 24, 14 இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சமய உரிமை. ஸோ சமய உரிமையை பொறுத்த வரைக்கும் 25 என்னது, ஸோ எல்லாரும் எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணுங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பஞ்சபூதங்கள் இருக்குது, அதனால வணங்குங்க, எதனாலும் வணங்குங்க அப்படின்னு. பஞ்சுனா 5, அப்போ 25 எந்த மதத்தினாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 26 பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிர்வாகம். அப்போ நிர்னா 6 அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ 26 பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த ஒரு சமய விவகாரத்தையும் நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கலாம். 27 பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டு கொண்டு வந்துடுவாங்க, இந்த இதுக்கு கோயிலுக்கு கூழ் ஊற்றுருவோம், ஒரு வரி எழுதி ஆகிடும். அப்போ 7 அப்போ எழுதுனா அரசு வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் ஒரு வரி அப்படிங்கிறத விற்கக்கூடாது, ரைட்டா? அது 27. 28 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ அரசு பள்ளிகள்லையோ என்ன செய்யக்கூடாது, மதம் சார்ந்த வழிபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது மாதிரி எந்த ஒரு குழந்தையுமே என்னது இந்த இதை நீ ஃபாலோ பண்ணி அவங்க திணிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியது 28ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஸோ சமய உரிமைக்கு அப்புறம் ஸோ கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி அண்ட் கலாச்சார உரிமையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 29 வந்து சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, மைனாரிட்டி. ஸோ இப்போ இந்தியாவில் மத ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா முஸ்லீம் வந்து முதல் மைனாரிட்டி, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் அடுத்த மைனாரிட்டியாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்குது, மொழி இருக்குது, கொள்கை இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து 29. ஸோ 30 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், கல்வி நிறுவனங்கள் வச்சுக்கலாம். ஸோ நிறைய இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்தந்த ஜாதி பேர் போட்டு ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்னது, அவங்க தங்களுடைய மொழி இனம் இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிகள் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 30 ப்ரொவிஷன் ஆர்டிகல் படி தான் என்ன செய்வாங்க, ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 31 எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீதி பேராணை, அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் 32 இதை வந்து இதயம் அண்டு ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதயம் மற்றும் ஆன்மா அப்படிவாங்க. அரசியலமைப்பு விதி 32 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு 5 விரிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ விரிட்ஸ் அப்படின்னு நான் வந்து இங்கே போடுறேன். ஸோ செக்ஷன் 32 படி அரசியலமைப்பு உட்படி தேர்வு காண போகிறோம். ஸோ இது என்னென்னா, ஒரு செயலை நீ வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் வரும். அதான் வந்து என்னென்னா விரிட்ஸ், ரைட்டா? ஒரு சட்டமோ ஒரு செயலோ அதை நிறைவேற்றாத அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் விரிட்ஸு. இது நீதிமன்றத்தின் மூலமாக முத்திரையிடப்பட்டு வரும். ஸோ உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 32 படி என்ன செய்யலாம், பிறப்பிக்கலாம். இந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இரண்டுமே என்னன்னா இது போன்ற இதை வந்து பிறப்பிக்கலாம், ரைட்டா? ஸோ உயர் நீதிமன்றம் வந்து 226 படி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த விரிட்ஸை வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதை பாருங்க, 3×2 6 வந்துருச்சு. இந்த 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 226 உயர் நீதிமன்றம். ஸோ இதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் வந்து ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நீதி பேராணை அப்படிங்கிறது கொடுக்க முடியும். ஆனால் உயர்நீதிமன்றம் அப்படி கிடையாது. எந்த பிரச்சனையும் சரி அதுக்கு ஒரு ரிட் பாஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு.
ஸோ இப்படி அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான அம்சம் யாருக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றம் இருக்கு. அதனால அடிப்படை உரிமைகளினுடைய பாதுகாவலன் யாரு அப்படின்னா உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 32ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆட்கொணர்வு பேராணை. ஸோ ஆட்கொணர்வு பேராணைன்னு என்னது? ஒருத்தனை அரெஸ்ட்ல வச்சிருப்பாங்க, அவன் எங்க இருக்கான்னு தெரியல, ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவனை வெளியே கொண்டு வரணும்னா இந்த ரிட்டு போடலாம். அதுக்கப்புறம் தடையுறுத்தும் நீதி பேராணை. ஸோ ஒரு வாழ்வாளர் ஏதோ ஒன்று அகைன்ஸ்டா போட போறாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டீங்கன்னா இதுக்கு ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டே வாங்குறாங்க இல்லையா, அதான் தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணைன்னா என்ன அப்படின்னா இதை நீ வந்து நீ செஞ்சே ஆகணும். ஸோ அதாவது நீதிமன்றங்கள் சொல்றாங்க இல்லையா, டிஎன்பிசி வந்து செலக்ஷன் லிஸ்ட்டை விடணும் அப்படின்னு, அது ஒரு மேண்டாட்டரி இன்ஜெக்ஷன். ஸோ இப்போ கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஆவணக்கேட்பு நீதி பேராணைனா என்ன? ஸோ இப்போ நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அந்த நீதிமன்றம் வந்து லோயர் கோர்ட்டில் இருக்கு. அப்போ அங்கே தீர்ப்பு சரியில்லை, கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னா ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதான் ஆவணக்கேட்பு நீதி பேராணை. அடுத்து தகுதி ஏவு. ஸோ தகுதி ஏது வினவும் நீதி பேராணை. தகுதி வினவும் நீதி பேராணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு செயல் செஞ்சிருக்கீங்கன்னா இது செய்யறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதா என்னதுன்னா இந்த கியூஓ. ஸோ தகுதி ஏவும் வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 விதமான நீதி பேராணைகள் மூலமாக நம்மளுடைய அரசியலமைப்பு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இதில் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஸோ அடுத்து பாருங்க, ஓகே அடிப்படை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இதில் 1215 வந்து இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா கிபியில் ஜான் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாரு. முதலாம் ஜான் அப்படிங்கிற மன்னர் தான் இணைஞ்சிருப்பாரு. முதலாக குடியுரிமை அப்படிங்கிறத பற்றி ஒரு எழுதப்பட்ட ஆவணத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதை பற்றி 12th கிளாஸ் படிக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ இப்போ இப்போதைக்கு 1215. ஸோ 12ஆம் முடிச்சு 3 வருஷம் டிகிரி. அதுக்கப்புறம் தான் நினைச்சு உரிமையை பற்றி பேச முடியும். ஸோ அப்போ 12 + 3 15. ஸோ அப்போ 12 15 முதலாம் ஜான் அப்படிங்கிறவர் நினைஞ்சிருக்காரு, குடியுரிமை சார்ந்த முதல் ஆவணத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பின்னா என்னது? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பாலிசிஸ். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இது என்ன அப்படின்னா ஸோ 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. ஸோ இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் டிஎஸ்பி சட்டையெல்லாம் பாருங்களேன், நல்லா அயன் பண்ணி போட்டு வருவார். அப்போ அயர்லாந்துலேருந்து இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசாங்கம் இந்த சட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த டிபிஎஸ்பி. ஸோ இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கேயும் சொல்லப்படலை. பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சம வேலைக்கு சம ஊதியம், ஆணுக்கு என்ன சமம், 40 வந்து என்னன்னா பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அரசியலமைப்பில் பிரிவு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்மளா நினைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 பிரிவு உருவாக்கிட்டோம். ஒன்று சமதர்ம கொள்கை, இன்னொன்று காந்திய கொள்கை, இன்னொன்று தாராள கொள்கை. ரைட்டா? தாராளமய கொள்கை. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரைஸ் பண்ணி நாமளே நினைஞ்சிருக்கோம், பிரித்து வச்சிருக்கோம். ஸோ இந்த டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ தார்மீக அடிப்படையில் வந்தது தான். நீதிமன்றத்துக்கு போனாலும் இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இது வந்து என்னது, இது பண்ணால் நல்லா இருக்கும் அவ்வளோதான். ஸோ இதுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறது அடிப்படை உரிமைக்கும் நம்ம இந்த டிபிஎஸ்பிக்கும் ஒரு கம்பேரிசன் டேபிள் போட்டுருப்பாங்க. அது சின்னது தான், லைட்டாக ரீட் பண்ணிங்கனாலே நம்ம போதும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டிபிஎஸ்பியில் இது ஒன்று முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செக்ஷன் 51A ஒன்று இருக்கும். இது என்னது அப்படின்னா ஸோ இது வந்து பகுதி 12 ரைட்ஸ் வந்து பகுதி 3, இது பகுதி 4, இது 4A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4A வந்து 51A அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன, நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரழிஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்வரன் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுவின் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் அப்படிங்கிற தலைமையில் குழு போடுறாங்க. அந்த குழு வந்து என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை 1976 42nd அமெண்ட்மெண்ட் படி இந்த 51A பகுதி 4Aல வச்சுருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அதில் எத்தனை இருந்துச்சுன்னா 10 கடமைகள் இருந்துச்சு. ஸோ 2002 86வது அமெண்ட்மெண்ட் படி
ஸோ செக்ஷன் 21A அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்தாங்க. இது வந்து என்னன்னா 45 இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பாலிசி இருக்கிற 45. இது வந்து என்னன்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 45வது விதி. அந்த 45வது விதியை 21A வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உள்ள கொண்டு வைப்பாங்க. ரைட்டா? ஸோ 2002 86வது அமெண்ட்மெண்ட் படி. ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னா அந்த கடமையும் வந்து என்னது, இந்த 45ஐ 2ஆக உடைச்சிருப்பாங்க. ஒன்று FRல கொண்டு போயிருப்பாங்க, இன்னொன்று FDல கொண்டு வந்திருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அது 11வது தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 51A என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து என்னது, இந்தியாவினுடைய குடியுரிமை. ஸோ எல்லாத்தையும் மதிங்க, தேசிய கொடி தேசிய கீழ் எல்லாத்தையும் மதிங்க. 3வது வந்து என்னன்னா பி. ஸோ இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு காரணமாக இருந்தாங்க இல்லையா, அந்த கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறதான் பி. ஸோ பின்னா என்னது, போயம்னு வச்சுக்கோங்க. ஸோ கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, போயம்னா கோட்பாடு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் பாடு, அதெல்லாம் நீங்கள் மதிக்கணும்டா அப்படின்றது பி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ எல்லா மக்களுமே என்னது ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னன்னா சீனா நம்ம நாட்டுக்காக போராடினாங்க இல்லையா, அவங்களுடைய தியாகங்கள், அந்த இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது டினானது டிஃபென்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ்னானது நம்ம நாட்டுக்கு எதாவது பிரச்சனையா உடனே எல்லாரும் போய் சண்டை போடணும், அதான் டிஃபென்ஸ். அடுத்து ஈனானது ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆண் பெண் இந்த பேதம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று அப்படின்னு இருங்க, அது எஃப் அப்படின்னா ஃபாரின் கல்ச்சர். ஸோ நம்ம நாட்டில் பன்முக கலாச்சாரம் இருக்குது, அதை நீங்கள் பேணி மதிக்கணும் அப்படிங்கிறக்கூடிய எஃப். ஸோ ஜி அப்படிங்கிறது க்ரீனானது வனவிலங்கு பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து ஏரிகள் குளங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு ஜி. அடுத்து ஹச் அப்படின்னா என்னது, அறிவியல் மனப்பான்மை கொண்டு நம்ம என்ன செய்யணும், மேலே உயர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹையர் எஜுகேஷன் வச்சுக்கோங்க, அது ஹச். அடுத்து ஐனானது கவர்மெண்ட் சொத்தை நம்ம கண்ணு போல பார்த்துக்கணும், ஐனா கண்ணு தானே, அப்போ அரசு சொத்துக்களை சேதம் பண்ணக்கூடாதுங்கிறது ஐ. ரைட்டா? ஸோ இதோட வந்து நமக்கு என்னது 9 முடிஞ்சுது. ஸோ அடுத்து 10 வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட முன்னேற்றத்தையும் சேர்த்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம என்ன செய்யணும், பாடுபடணும் அப்படிங்கிறது 10. ஸோ அடுத்து 11 நான் இப்போ சொன்னேன்னா அந்த 45வது திருத்தி கொண்டு வந்தது. ஸோ 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸினுடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 11வது இருக்குது. ஸோ இந்த மாதிரி 11 இது இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த டாபிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ மத்திய மாநில உறவுகள். ஸோ மத்திய மாநில உறவுகள் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி எத்தனாவது பகுதி சொல்லுதுன்னா 7வது அட்டவணை வந்து சொல்லுது. ரைட்டா? 7வது அட்டவணை சொல்லுது. ஸோ இதை 3 டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சட்டமன்றம், இன்னொன்று வந்து என்னன்னா நிர்வாகம், இன்னொன்று வந்து என்னன்னா பணம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி 3 பார்க்க போகிறோம். சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா, பட்டியல் இருக்குது, ஒரு 3 வகையான பட்டியல் இருக்குது. இந்த பட்டியல்களில் உள்ள பகுதிகளெல்லாம் அந்தந்த இவங்க சட்டம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறத சட்டமன்ற அதிகாரங்கள். ஸோ இந்த சட்டமன்ற அதிகாரங்களில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா மத்திய பட்டியல், அடுத்து மாநில பட்டியல், அடுத்து பொது பட்டியல். ஸோ மத்திய பட்டியலில் ஸ்டார்டிங்கில் 97 இருந்துச்சு, மாநில பட்டியலில் 66 இருக்குது. மாநிலங்களால் பொதுவாக இந்த 6க்கு தான் சண்டை விடுவாங்க, அப்போ 66ன்னு வச்சுக்கோங்க. பொது பட்டியலில் 47 இருக்குது. ஸோ ஜி அப்படின்னா 7 தானே, அதனால 47 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, 1976 42nd அமெண்ட்மெண்ட். ரைட்டா? 42வது அரசியல் திருத்த சட்டத்தின் படி என்ன செய்யறாங்கன்னா ஒரு 5 இதை என்ன செய்யறாங்க, அந்த மாநிலத்திலிருந்து பிடுங்கி பொதுப்பட்டியல் கொண்டு வந்துருந்தாங்க. அப்போ பொதுப்பட்டியல் என்ன வந்துருச்சு 52, இங்கே 5 குறைஞ்சதுன்னா 61. என்னடா இது 97 இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே 100 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கொண்டு வந்துருந்தாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த 5 என்ன அப்படின்னா வனம். ரைட்டா? ஒருத்தர் வந்து என்ன செய்யறான், நான் ஒரு ஸ்கூல் பையன் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ கல்வி அவன் என்ன செய்யறான், படிக்க முடியல, உடனே என்ன செய்யறான், வனத்துக்கு போகிறான், காட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே போன உடனே பறவைகள் மற்றும் விலங்குகள் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செய்யறான், வேட்டையாடுறான். வேட்டையாடி என்ன செய்யறான், அதை எடைக்கு போடுறான், எடைகள் மற்றும் அளவீடுகள். அப்படி எடைக்கு போடும் பொழுது மான்கறியை கொண்டு போனதுனால அவனை போலீஸ் பிடிச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துருந்தாங்க. அப்போ நீதித்துறை, அதாவது உயர் நீதிமன்றத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய நீதிமன்ற நிர்வாகங்கள் எல்லாமே பொதுப்பட்டியலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த 5. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கப்படுறது நிர்வாகம். ஸோ நிர்வாகம்ங்கிறது என்னென்னா,
ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்தியா முழுமைக்கு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கும். பட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கும்பொழுது அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கும். அதான் வந்து நிர்வாகம் எது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பணம். ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 12வது, ஸோ எப்போ நம்ம 12th முடிக்கமோ அப்போ தான் நமக்கு என்னது 12வது பகுதியில் சொல்லியிருக்காங்க பணத்தை பற்றி. ஸோ 12வது பகுதி தான் என்னன்னா பணம். அப்போ 12 முடிச்சோன்னா நமக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு என்ன செய்யணும், காசு தேவைப்படும். அப்போ 12 தான் பணத்தை சொல்லுது. ஸோ இது ஆர்டிகல் என்னன்னா 268 293 வரைக்கும் இருக்கு. 293 வரைக்கும் இருக்கு. 268 என்னது, பணத்தை கெட்டால் தான் கெட்டி வச்சிருப்போம். ஸோ அப்போ 2 6 போட்டுங்க 8 வந்துடும். ஸோ இது கூட வந்து என்னது ஒரு 293 வரைக்குமே இருக்கு. ஸோ செக்ஷன் 280 படி என்ன செய்வார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து என்ன செய்வார், ஒரு நிதி, நம்ம சொன்னோம் இல்லையா நிதிக்குழு அப்படிங்கிற ஒன்று உருவாக்குவார். அவங்க வந்து என்ன செய்வாங்க, மொத்த வரியை கலெக்ட் பண்ணி எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன இது டேக்ஸ் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து என்னென்னா 280 படி கொடுக்கக்கூடியது. ஸோ வேறு இதில் ரொம்ப டீட்டெயிலாம் கொடுக்கல, 12th புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ பணம் நிர்வாகம் முடிஞ்சது. அப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா அலுவலக மொழிகள். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிட்டு வீடியோ, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸோட கான்செப்ட்ஸையும் நம்ம என்ன செய்யலாம், நடத்திக்கிட்டு போகிறோம். ஓகே, இப்போ அலுவலக மொழிகள் முடிச்சிடலாம், 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஸோ அலுவலக மொழிகள் தற்பொழுது எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட 22 மொழிகள் இருக்குது. ரைட்டா? 22 மொழிகள் இருக்குது. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 14 மொழிகள் தான் இருந்துச்சு. ஒரு 8 மொழிகள் வந்து என்னென்னா புதுசாக சேர்த்தாங்க. அது என்னென்ன மொழிகள் வந்துடுறதே நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ அலுவலக மொழிகள் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். ரைட்டா? ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இந்த ரெண்டும் தான் என்ன அப்படின்னா அலுவலக மொழியாக காலவரையின்றி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி 1967 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அலுவலக மொழி சட்டம். இதன் அடிப்படையில் இந்தி ஆங்கிலம் காலவரையின்றி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அண்ணா வந்து என்னென்னா கேட்டிருப்பாங்க. ஸோ 40% மக்கள் பேசக்கூடிய மொழி அதிகமாக பேசுகிறாங்கன்னு இந்தியை வச்சுட்டீங்க, ஆனால் அந்த அதிகமாக பேசுறது பரவலாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னா பேசியிருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு 10th புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ அலுவலக மொழி சட்டம் வந்து போடுறாங்க. ஸோ முதலாக அலுவலக மொழி சட்டம் எப்போ போடுறாங்க அப்படின்னா 1955 தான் போடுறாங்க. ரைட்டா? ஸோ 1955 தான், ஒரு நிமிஷம். ஓகே, 1955 தான் போடுறாங்க. இவங்க தன்னுடைய அறிக்கையை வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா 1956 கொடுக்குறாங்க. அதன்படி ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இந்த ரெண்டுமே என்னது 15 வருஷத்துக்கும் மேலேயும் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் என்னன்னா இந்த அலுவலக மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்னன்னா 343 to 351. ஸோ எல்லாரும் ஐ லிவ் யூ அப்படின்னா 143 தெரியும். அப்போ அந்த 1க்கு பதிலாக 3 போட்டுருங்க, அலுவலக மொழி சட்டம் முடிஞ்சது. ஸோ இந்த 8 லாங்குவேஜ் சேர்த்தாங்க இல்லையா, 14லேருந்து 22 இருந்துச்சு. அந்த 8 அங்கே கூட்டிங்க, 8 கூட்டினீங்கன்னா என்ன வந்துடுது, சாரி 351. ஸோ அப்போ 351 வந்துடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ இதான் வந்து இதனுடைய பகுதிகள். ஸோ இப்போ 1955 போடுறாங்க, 56 வந்து இது போட்டாங்க. 1963 வந்து என்னன்னா இங்கிலீஷ், 1963 தான், அதாவது 55 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அவங்க 56 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 1963 தான் நினைச்சுவாங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே 15 வருஷத்துக்கு மேலேயும் செயல்படலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதை 1967 நினைச்சிருப்பாங்கன்னா பெர்மனண்டா அது காலவரையின்றி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2004 வந்து என்ன அப்படின்னா ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க, என்னன்னா செம்மொழி அப்படிங்கிறது. அதை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் 2004, அடுத்து சமஸ்கிருதம் 2005, அடுத்து தெலுங்கன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் பொறுத்த வரைக்கும் எம்னா 13 ஆங்கிலம் இருக்குது. அப்போ 2013 மலையாளம், கடைசி ஒடிசா 2014 ஒடிசா. ஸோ மொத்தம் 5 மொழிகள் வந்துடுன்னா செம்மொழிகளாக வந்தோம்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2004. ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அவசர பிரகடனம். ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னப்பா, ஸோ 18வது பகுதியில் சொல்லியிருப்பாங்க. 18 வயசுக்கு மேலே போயிட்டீங்கனால என்னது எமர்ஜென்ட்டாக உங்களுக்கு வேலை ஒன்று வேணும், இல்லைன்னா கல்யாணம் முடியாது. அதனால 18 வந்து எமர்ஜென்ட்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஆர்டிகல் இருக்குது.
செக்ஷன் 352, செக்ஷன் 356, செக்ஷன் 360. இந்த 356 எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட 29 ஸ்டேட் இருந்துச்சு. ஸோ அப்போ 35லேருந்து 6 கலந்து 29 வந்துடும். அப்போ மாநில நெருக்கடினா 356, தேசிய நெருக்கடினா 352, 360 நிதி நெருக்கடி. ஸோ 352ங்கிற 2 காரணத்தினால நடைபெறும். ஒன்று வந்து உள்ளூரில் ஆயுதம் ஏந்திய ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நடக்கும். அடுத்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, இதன் மூலமாக இது நடைபெறும். சரியா? இது உள்ளூர் அவசர நிலைன்னு சொல்லுவாங்க, இது வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 352 படி என்ன அப்படின்னா, ஸோ எல்லா பார்லிமெண்ட்டும் அண்டர் குடியரசுத் தலைவருடைய இதுக்கு வந்துடும், கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படிங்கிற ராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 352 படி என்னன்னா நடைபெறும். ஸோ இந்த 352 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து என்ன அப்ரூவ் கொடுக்கும். அப்போ தான் வந்து இது செயல்பாட்டில் இருக்கும். ஸோ இந்த 352ல் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போட்டாங்கன்னா 1962, 1971, 1975 இந்த 3 தடவை வந்து என்னென்னா தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1975 தேசிய அவசர நிலை போட்டதன் காரணமாக தான் 1976 47 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 52 ஒரு 10 கூட்டினா 62, 62 வந்துருச்சு. அடுத்து 10க்கு அப்புறம் 9 1 மைனஸ் பண்ணிக்கோங்க, 9000. அப்போ 1971 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 356. இந்த 356 பொறுத்த வரைக்கும் 1951 பஞ்சாப்ல போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மாநிலம் வந்து அரசியலமைப்பு மீறி செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா இந்த 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ 360 பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி இது வரைக்கும் ஒரு தடவை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எல்லாரும் குடியரசுத் தலைவர்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் குறைக்கப்படுங்கிறது 360. ஸோ இது வந்து பேசிக். அடுத்து அரசியலமைப்பு திருத்தம் போனப்பாங்க. ஸோ திருத்தம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா 20வது பகுதி. ரைட்டா? 20வது பகுதி எத்தனாவது? 368. ரைட்டா? இந்த ஆர்டிகல் தான் வந்து அரசியலமைப்பு திருத்தத்துக்கான வழிகளை சொல்லுது. ஸோ 3 இதில் சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னா, ஒரு தனி பெரும்பான்மை மூலமாக அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னொன்று 50% மாநிலத்தினுடைய பெரும்பான்மை மூலமாக இது பண்ணலாம். அடுத்து தனி பெரும்பான்மைக்கு அப்புறம் வந்து என்னென்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸோ இன்னொரு மெஜாரிட்டி சொல்லுவாங்க. அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போக வேண்டாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா இந்த வெங்கடாசலையா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா முடியுது இந்த வீடியோ. ஸோ சீராய்வு அரசியலமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சீராய்வு குழு போடுவாங்க. அது வந்து எப்போ போடுறாங்க? 2000 போடுறாங்க. வெங்கடாசலையா நல்லா சீராக போதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சீராய்வு குழு 2000 வெங்கடாசலையா அப்படிங்கிற தலைமையில் போடுறாங்க. 2007 ஏப்ரலில் வந்து என்ன செஞ்சாங்க, பூஞ்சி குழு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஸோ இவங்களும் வந்து இந்த 2 குழுவையும் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம இந்த அரசியலமைப்பு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.